إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقال تعالى في القرآن الكريم والقرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال نبينا محمد صلى الله عليه وسلم خيركم من تعلم القرآن وعلمه كما قال عليه الصلاة والسلام يا أيها الناس أوصيكم أولا بتقوى الله எல்லா புகழும் ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு மாத்திரம் உரித்தானதாக அவனுடைய சாந்தியும் சமாதானமும் நம்மெல்லாம் உயிர்விட மேலாக நேசிக்கக்கூடிய உத்தம சத்திய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் சுஹதாக்கள் இமாம்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் எம் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்தவனாய் அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் இந்த உயர்ந்த தீனுல் இஸ்லாத்திலே பயணம் செய்ய வைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தொலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம். அதிகமாக இந்த ஹதீஸை நாங்கள் பல மஜ்லிஸிலே கேட்டிருப்போம். மார்க்க கல்வியை படிப்பது என்பது ஒவ்வொரு இஸ்லாமியின் மீதும் கட்டாய கடமையாக இருக்கிறது என்பதை நாங்கள் அதிகமாக பல மஜ்லிஸ்களில் பயானத்துகளில் கேட்டிருப்போம். உண்மைதான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே, மார்க்க கல்வி என்பது ஒரு மனிதனுக்கு மிக 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 முக்கியமான ஒன்று. எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் நடைபோட வேண்டும் என்றால் அது இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் தனது வாழ்க்கையை அமைத்துக் கொண்டால்தான் அவன் நடைபோட முடியும். காரணம் என்ன? இஸ்லாமிய மார்க்கம் தான் ஒரு மனிதனை செம்மைப்படுத்துகிறது. எப்படி நடக்க வேண்டும், எப்படி பேச வேண்டும், எப்படி பார்க்க வேண்டும், யாரிடத்தில் எப்படி பழக வேண்டும், குடும்பத்தில் எப்படி இருக்க வேண்டும், எந்த அளவுக்கு என்று சொன்னால் காலையில் விழித்ததிலிருந்து உறங்குவது வரைக்கும் நான் சிறுநீர் கழித்தால் கூட எப்படி சிறுநீர் கழிக்க வேண்டும், அதை எவ்வாறு சுத்தம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடியது நமது இஸ்லாமிய மார்க்கம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே உறவுகளே, ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் எதை அதிகமாக முற்படுத்துகிறோம்? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் பதிவு செய்வான். அல்லாஹ் சொல்லும்போது, கல்லா இதா துக்கத்தில் அர்து தக்கன் தக்கா, இந்த பூமியானது தூள் தூளாக தகர்க்கப்படும். அல்லாஹ் வேறொரு இடத்தில் சொல்லும் பொழுது, இந்த உலகம் இருக்கிறதே, குல்லுமன் அலைஹா ஃபான், இந்த உலக பந்தின் மீது இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் அழியக்கூடியதுதான் என்று சொல்வான். இந்த உலக பந்தில் இருக்கக்கூடிய எல்லாம் அழியக்கூடியதுதான். இந்த உலகத்திற்காக வேண்டித்தான் எதை படித்தால் எப்படி நாம் சம்பாதிக்கலாம், எதை படித்தால் எப்படிப்பட்ட ஒரு உயர்வுக்கு நாங்கள் செல்லலாம், எதை படித்தால் எந்த உச்சத்திற்கு நாங்கள் சென்று அடையலாம் என்று ஆய்வு செய்கிற ஒவ்வொரு படிப்பையும். எப்படி இன்றைய காலகட்டத்தில் எந்த கோர்ஸ் படிச்சா நல்ல வேல்யூ இருக்குது, ஆய்வு செய்கிறோமா இல்லையா? ஆய்வு செய்கிறோம். ஆய்வு செய்து தன்னுடைய குறிக்கோளை மாற்றிக்கொள்கிறான் இளைஞன். இதை படிக்கலாம் இருந்தேன், இப்ப அது வேல்யூ இல்லையா, இப்ப நான் இதை படிக்க போறேன். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, மரணமே இல்லாத வாழ்க்கை, நாளை மறுமையில் வெற்றி தரக்கூடிய, நாளை மறுமையில் சுகத்தை அனுபவிக்கக்கூடிய, மரணமே இல்லாமல் நிரந்தரமாக வாழக்கூடிய அந்த மறுமையுடைய வாழ்க்கையை நல்ல முறையில் வாழ்வதற்கும்
நல்ல முறையில் சூனத்தில் செல்வதற்கும் நமக்கு தரக்கூடிய அந்த படிப்பு எது என்பதை நாங்கள் இன்றைய தினத்திலே படிப்பதற்கும் அதில் ஆர்வப்படுவதற்கும் நாங்கள் மறந்துவிட்டோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். குறிப்பாக இன்றைய இளம் சமூகம் எதை நோக்கி பயணம் செய்கிறது என்பதே கேள்விக்குறியாக இருக்கிறது. எதை நோக்கி நடை போடுகிறார்கள் என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பார்ந்தவர்களே, எதை அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? எதை சாகசம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? சாதனை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள்? வரலாற்றில் இஸ்லாமிய மார்க்கத்தில் இளைஞர்களுடைய பங்களிப்பு என்பது மிக 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 அதிகமானது. வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்வார்கள், இளைஞர்கள் இஸ்லாத்தினுடைய முதுகு தண்டுகள் என்று பதிவு செய்வார்கள். அந்த முதுகு தண்டுகள் என்று என்ன செய்து கொண்டிருக்கிறது? வரலாற்றை புரட்டி பார்ப்போம். எப்படிப்பட்ட இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய தூதுடைய காலத்தில் சஹாபாக்கள் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழித்தார்கள்? அன்பார்ந்தவர்களே, அதற்கு வாலிப ஆற்றலுக்கு ஒரு உதாரணம். இன்றைக்கு வாலிப ஆற்றல் அளித்துக் கொண்டிருக்கக்கூடிய இளம் சமூகம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். வாலிப ஆற்றலுக்கு உதாரணம் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு யூதர்கள் எல்லாம் கடிதம் எழுதுவார்கள். அவர்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட சமூகம் வேறு. யூதர்கள் கடிதம் எழுதுவார்கள். அந்த கடிதத்திற்கு திரும்ப மறு கடிதம் எழுத வேண்டும். உடனே அல்லாஹ்வுடைய தூதர் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அழைத்து, இவர்களுக்கு கடிதம் எழுத வேண்டியது இருக்கிறது, எனவே நீங்கள் அவர்களுடைய மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்ன நடந்தது தெரியுமா? நாம் ஒரு மொழியை முழுமையாக படிப்பதற்கும் எழுதுவதற்கும் பேசுவதற்கும் விளங்குவதற்கும் நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எவ்வளவு காலங்கள் பிடிக்கும்? 15 நாட்களுக்கும் குறைவாக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா 15 நாட்களுக்கும் குறைவாக அந்த மொழியை முழுமையாக கற்றுக்கொண்டார்கள். மார்க்கத்திற்காக வேண்டும். இளைஞனுடைய ஆற்றல் முழுமையாக கற்றுக்கொண்டார்கள். முழுமையாக அந்த மொழியை படிப்பதற்கும் எழுதுவதற்கும் அதை அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்வதற்கும் முழுமையாக கற்றுக்கொண்டார்கள் ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா. இன்றைக்கு நம்முடைய ஆற்றல் இதை நோக்கி போகிறது. இளைஞர்கள் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். என்ன நம்முடைய ஆற்றல் என்ன? நல்ல வேகமாக செல்லக்கூடிய ஒரு வாகனத்தை, ஒரு பைக்கை எடுத்துக்கொண்டு ஸ்டண்ட் செய்யற பெயரில், சாகசம் செய்யுங்கிற பெயரில் கால்களை உடைத்துக் கொள்வது, வேகமாக மக்கள் பார்க்கக்கூடிய வண்ணமாக அச்சுறுத்தும் விதமாக வேகமாக செல்வது, இதுவெல்லாம் மனசுக்கு சந்தோஷம். நான் என்ன செய்யறேன்? வேகமாக வண்டியை ஓட்டுறேன். பாத்தியா, ஒத்த வெயில்ல வண்டியை ஓட்டுறேன், பாரு மக்கள்லாம் அப்படியே அரண்டு போய் பார்க்கறாங்க என்னைய, பாத்தியா? அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, இதற்கு பெயர் சாகசம் அல்ல. இதற்கு பெயர் சாகசம் அல்ல. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, எந்த விஷயத்தை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம், எதை நாங்கள் எங்களுடைய ஆற்றலை வெளிப்படுத்துவதாக விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதை நாங்கள் சிந்தனை செய்து பார்க்கணும். நம்முடைய பிள்ளைகளுடைய விஷயத்தில் பெற்றோர்கள் கவனம் எடுக்க வேண்டும். அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறான், மார்க்கத்தை எப்படி படிக்கிறான், குர்ஆனை ஓதுகிறானா, நல்ல முறையில் அல்லாஹ்வுடைய தூதருடைய சொன்ன அந்த வாசகங்களின் அடிப்படையில் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு முயற்சி செய்கிறானா, மார்க்கத்தோடு இணைப்பாக இருக்கிறானா என்று நாங்கள் அவர்களை உற்று நோக்கிறோமா என்று பார்த்தால் கேள்விக்குறிதான். ஏன் என்று சொன்னால், நமக்கே மார்க்கத்தை படிக்கிறதுல ஒரு ஆர்வம் இல்லை. பெற்றோராக இருக்கக்கூடிய நமக்கு மார்க்கத்தை படிப்பதில் ஆர்வம் இல்லை. எங்கு சொன்னால் நம்மை திருப்பி கேள்வி கேட்டு விடுவானோ என்று அப்படியே விட்டுறோம். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, ஒரு நாள் டியூஷன் போலன்னு சொன்னா ஏன் போலன்னு கேட்கிறோம். என்ன காரணம் என்று கேட்கிறோம். பள்ளிக்கூடத்திற்கு செல்லவென்று சொன்னால் ஏன் செல்லவில்லை என்று கேட்கிறோம். ஆனால் மக்தப் மதரசாக்கு போலன்னு சொன்னா கேட்கறதல்ல. எப்படியாச்சும் நாம லீவ் வாங்கி கொடுப்போம். பிள்ளையே வேண்டும் என்று லீவ் போட்டால் என்ன சொல்லுவோம்? பொய் காரணங்களை உஸ்தாத் நாம சொல்லுவோம். புள்ள தூங்கிட்டான், அங்க வரல, இங்க வரல. நஊது பில்லாஹ். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, நமது பிள்ளைகளை செம்மைப்படுத்தக்கூடியது மதரசாக்கள். நமது பிள்ளைகளை செம்மைப்படுத்தக்கூடியது, நமது பிள்ளைகளை மிகப்பெரிய ஒரு ஆளுமைக்கு கொண்டு போகக்கூடிய திறமையை வளர்க்கக்கூடிய மதரசாக்கள். ஆனால் இன்றைய தினத்தில் அதை நாங்கள் ரொம்ப அற்பமாக, அதை ஒரு துச்சமாக கருதுகிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய விஷயத்தில், பிள்ளைகளை செம்மைப்படுத்தக்கூடிய விஷயத்தில் தாய்மார்கள் கண்டிப்பான முறையில் இதில் கவனம் எடுக்க வேண்டும். தாய்மார்களுடைய பங்களிப்பு ஒரு பிள்ளையை உருவாக்குவதில் மிக 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 அதிகமானது.
அதில் நாங்கள் கவனம் எடுக்காததின் காரணத்தினால்தான் இன்றைக்கு என் மகன், தோளில் போட்டு வளர்த்த என் மகன் என்னை எட்டி உதைக்கிறான், என் நெஞ்சிலை எட்டி உதைக்கிறான். என் மகன் எனது தாயை கொண்டு போய் முதியோரிடத்தில் சேர்க்கிறான், சொத்திற்காக தகப்பனை கொலை செய்கிறான், இப்படி எல்லா விதமான அட்டூழியத்தையும் செய்கிறான். காரணம் தாய் தந்தனுடைய வெகுமதி தெரியாததான் காரணம். இஸ்லாமிய மார்க்கம் எப்படியெல்லாம் தாய் தந்தையினுடைய வெகுமதியை சொல்லித் தருகிறது, எப்படியெல்லாம் தாயை பற்றியும் தந்தையை பற்றியும் எப்படியெல்லாம் அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான், இதையெல்லாம் கற்றுக் கொடுக்கப்படாததினால் தாயை தந்தையை நாங்கள் அவர்களை மிக கடுமையான முறையில் நடத்தினால், அவர்களிடத்திலே மோசமான முறையில் பேசினால், அவர்களிடத்திலே நான் சரியான முறை நடந்து கொள்ளவில்லை என்று சொன்னால் என்னென்ன தண்டனைகள் எல்லாம் இருக்கிறது, எப்படியெல்லாம் மார்க்கம் கடுமையாக கண்டிக்கிறது என்பதை அவர்களுக்கு எப்படி சொல்லிக் கொடுக்க முடியுமோ அப்படி சொல்லிக் கொடுக்காததின் காரணத்தினால் இன்று தாய் தந்தைகள் பிள்ளைகளால் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள், மதிக்கப்படாமல் ஏளனமாக பார்க்கப்படுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்வான், வகதா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் பதிவு செய்கிறான், என்னை மட்டும்தான் நீங்கள் வணங்க வேண்டும், என்னை அல்லாதவர்களுக்கு யாருக்கும் உங்களுடைய வணக்கங்களை செலுத்தக் கூடாது என்று சொல்ல அடுத்த கணம் அல்லாஹ் பதிவு செய்வான், வபில் வாலிதைனி இஹ்சானா. உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள், உமது பெற்றோர்களுக்கு நீங்கள் உபகாரம் செய்யுங்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்வான். மேலும் அல்லாஹ் தொடர்ந்து சொல்வான், இம்மா யபுல்கன்ன இந்தகல் கிபர், அவர்கள் மிக வயோதிகத்தை அடைந்து விட்டால் ஒருவரோ இருவரோ யாரோ ஒருவர்கள் இருக்கும் பொழுது அவர்கள் உங்களிடத்திலே வயோதிகத்தை அடைந்து விட்டால் அல்லாஹ் பதிவு செய்வான், அவர்களை நீங்கள் அதாவது சீ தர்ஜமா செய்யும் பொழுது சீ என்று தர்ஜமா செய்வாங்க, அசல்ல சீ அப்படி அல்ல. எந்த வார்த்தையை கொண்டு பேசினால் என் தந்தையுடைய உள்ளம் தாயுடைய உள்ளம் கஷ்டப்படுமோ அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு பேசாத. நீ பேச நாடினால் வகௌலன் கரீமா, சங்கையான வாசகத்தை கொண்டு பேசு. எந்த வாசகத்தை கொண்டு பேசினால் உன் தாயுடைய உள்ளம் அப்படியே பூரித்து போகுமே, எனது மகன் அல்லவா அதனால் இப்படி பேசுகிறான், எனது மகன் அல்லவா அதனால் இப்படி பேசுகிறான் என்று உமது தாயும் தந்தையும் புகழ்வார்களே, பூரித்து போவார்களே, அப்படியே மகிழ்ச்சியில் கொண்டாடுவார்களே. அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு பேசுங்கள் என்பதாக அல்லாஹ் பதிவு செய்கிறான். இப்படி அப்படிப்பட்ட வார்த்தைகளை கொண்டு பேசக்கூடியதாக இருக்கிறோமா? அப்படிப்பட்ட வார்த்தையை கொண்டு பயன்பாட்டிலே நாங்கள் என்னுடைய தந்தையிடத்தில் தாயிடத்தில் பேசக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோமா? சிந்தனை செஞ்சு பாருங்க. எல்லா இடத்திலும் அதிகமாக நாங்கள் படிக்கக்கூடிய ஹதீஸ், அதிகமாக தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஹதீஸ், அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமில் உம்மஹாத், சொர்க்கம் தாய்மார்களுடைய பாதத்திற்கு கீழ் இருக்கிறது என்பதாக அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். சொர்க்கத்தை எங்கெங்கேயோ தேடுகிறோம், எவ்வளவோ அமல்கள் செய்கிறோம், அழகான முறையில் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சொர்க்கம் வேண்டுமா உமது தாய்க்கு பணிவிடை செய், உன் தாயினுடைய பாதத்திற்கு கீழ் இருக்கிறது உமது சொர்க்கம். அல்லாஹ்வுடைய திருப்தி வேணுமா? ரிதர் ரப்பி ஃபி ரிதல் வாலித், தந்தையுடைய திருப்தியில் அல்லாஹ்வுடைய திருப்தி இருக்கிறது. தொடர்ந்து சொன்னார்கள், தந்தையுடைய அதிருப்தியில் அல்லாஹ்வுடைய அதிருப்தி இருக்கிறது. இதை நாங்கள் பிள்ளைகளுக்கு எப்படி கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்க வேண்டும். குடும்பத்தினுடைய விஷயத்தில் எப்படி அவன் அனுசரிப்பாக நடக்க வேண்டும் என்று மார்க்கம் எப்படி சொல்கிறது என்பதை அவனுக்கு நாங்கள் படித்து கொடுக்க வேண்டும், அவனுக்கு நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும், எடுத்து புரிய வைக்க வேண்டும். இப்படி எல்லாமே நடந்தால் நாளை மறுமை மரணமே இல்லாத வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் கேள்விகளை கேட்பான், மகனே அந்த இடத்தில் நாம் என்ன செய்ய போகிறாய், நீ என்ன வார்த்தையை பயன்படுத்த போகிறாய், அல்லாஹ்விடத்திலே எப்படிப்பட்ட ஒரு கேள்வி வரும் பொழுது என்ன ஒரு பதில் சொல்ல போகிறாய் என்று யோசித்துக் கொள் என்று அழகான முறையில் அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தினுடைய குர்ஆனுடைய ஹதீஸினுடைய விஷயங்களை நாங்கள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். நாங்கள் இந்த தினத்தில் படிக்கக்கூடிய புகாரி, சஹீஹுல் புகாரி பள்ளியில் எல்லாம் இருக்கும், எந்த பள்ளிக்கு போனாலும் பார்க்கலாம் சஹீஹுல் புகாரி. அந்த இமாமை இவ்வளவு பெரிய உலகம் போற்றக்கூடிய அளவிற்கு எந்த அளவுக்கு என்று சொன்னால், குர்ஆனுக்கு பிறகு ஒரு ஹதீஸ் புத்தகம் இந்த உலகத்தில் படிக்கப்படும் என்றால் அது சஹீஹுல் புகாரி. அந்த புகாரி இமாமை உருவாக்கிய ஒரு தாய். இமாம் புகாரியுடைய வரலாறை எடுத்து பார்த்தால் தெரியும். அசலில் இமாம் புகாரியுடைய பெயர் புகாரி அல்ல,
அவருடைய பெயர் முஹம்மத். இவருக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார் அஹ்மத். இவரோடு பிறந்தவர். இமாம் பிறந்ததோடு தந்தையை இழக்கிறார்கள். தந்தை வஃபாத் ஆயிடுறாங்க. இந்த இமாம் புகாரி முஹம்மது அவர்களை வளர்த்தது அவர்களுடைய தாய் தான் வளர்க்கிறார்கள். தாய் வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சமயத்தில் அவர்கள் ஹஜ்ஜிக்காக தாய் தனது 2 பிள்ளைகளையும் கையில் பிடித்து ஹஜ்ஜிக்காக செல்லக்கூடிய அந்த சமயத்தில் ஹஜ்ஜை முடிக்கிறார்கள். முடித்ததற்கு பிறகு அவர்கள் இமாம் புகாருடைய கையை விடுறாங்க. அஹ்மத கையில் பிடிச்சிருக்கிறாங்க. இமாம் புகாருடைய கையை விடுறாங்க. விட்டுட்டு சொன்னார்கள், இங்கிருந்து மக்காவில் கை விடப்படுகிறது. வயது 16 வயது சிறுவன் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கையை விட்டுட்டு சொன்னார்கள், இங்கிருந்து நீ உமது நபியினுடைய ஹதீஸை பாதுகாக்கக்கூடிய விஷயத்தில், படிக்கக்கூடிய விஷயத்தில் நீ பயணம் புறப்பட வேண்டும். அதில் நீ உமது பாடங்களை நீ படித்துக் கொள்ள வேண்டும் என்று அவர்கள் கையை விடுகிறார்கள். இமாம் புகாருடைய தாய் மறுமணம் செய்யவில்லை. இமாம் புகாரியை விட்டுவிட்டு புகாரா என்ற அந்த இடத்திற்கு செல்கிறார்கள். இன்றைய காலத்தில் உஸ்பெகிஸ்தான் என்று சொல்லக்கூடிய இடம்தான் அன்றைய புகாரா. கிட்டத்தட்ட மக்காவிலிருந்து அதற்கு 3000 கிலோமீட்டர் தொலைவு. தாய் அவர்கள் செல்வார்கள், அங்கு வேலை செய்வார்கள். கிடைக்கக்கூடிய காசை தனது மகனுடைய படிப்பிற்காக வேண்டி பயணம் கூட்டம் செல்வார்கள் அல்லவா, அவர்களிடத்தில் கொடுத்து செல்வார்கள். என் மகன் அங்கு ஹதீஸ் கலையை படிக்கிறான், என் நபியினுடைய வார்த்தைகளை படித்துக் கொண்டிருக்கிறான், அவரிடத்திலே சென்று கொடுங்கள் என்று கொடுப்பார்கள். சில நேரத்தில் அது தாமதமாகவும் வரலாம், சில நேரத்தில் சீக்கிரமாகவும் வரலாம். இமாம் புகாரி அவர்கள் முகத்திமாவில் பதிவு செய்வார்கள். சில அறிஞர்கள் இமாம் புகாரி அவர்கள் சில நேரங்கள் பசியின் காரணமாக இலைகளை சாப்பிட்டு வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதாக சில இமாம்கள் முகத்திமாவில் பதிவு செய்கிறார். இப்படி உருவானவர் தான் இமாம் புகாரி. வயது ஒரு 20 அடையக்கூடிய சமயத்தில் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு கப்பல் பயணத்தை மேற்கொள்கிறார்கள். தன் தாயினுடைய கனவை நிறைவு செய்ய வேண்டும், ஹதீஸை நாங்கள் தொகுக்க வேண்டும், என் நபியுடைய ஹதீஸை நான் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று கப்பல் பயணம் மேற்கொள்கிறார்கள். கப்பல் பயணம் மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் இமாம் புகாரியோடு அங்கு இருக்கக்கூடிய கப்பல் பயணத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர் நல்ல ஆசையான வார்த்தைகளை கொண்டு பேசுகிறார், நம்பகத்தக்க வாசகத்தை கொண்டு பேசுகிறார். இமாம் புகாரியும் நம்பி அவரை தன்னோடு அமர வைத்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறார்கள். புகாரி இமாம் அவர்கள் தனது கரத்தில் ஒரு 1000 தீனார்களை வைத்திருக்கிறார்கள். நான் எதற்காக வந்திருக்கிறேன், எங்கு செல்கிறேன், எவ்வளவு பணம் வைத்திருக்கிறேன், தமது லட்சியம் என்ன, எல்லாவற்றையும் சொல்லி பயணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நபர் திட்டம் தீட்டுகிறார். இமாம் புகாரியுடைய கையில் இருக்கக்கூடிய அந்த 1000 தீனாரை நாம் எப்படியாவது நாம் வசப்படுத்த வேண்டும். கப்பல் நகர்கிறது. இரவு நேரம். திடீரென்று நடுவில் அமர்ந்து கொண்டு அந்த நபர் அழுகிறார், தேம்பி அழுகிறார், கடுமையாக அழுகிறார். கப்பல் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் ஓடி வருகிறார்கள். என்ன நடந்தது, உனது விஷயம் என்ன, ஏன் இப்படி அழுகிறாய் என்று கேட்கும் பொழுது அந்த நபர் சொன்னார், நான் ஒரு பையில் ஒரு 1000 தீனார்களை வைத்திருந்தேன், அதை காணவில்லை. என் கையில் 1000 தீனார்களை வைத்திருந்தேன், அதை காணவில்லை. மக்கள் எல்லாம் எல்லோருடைய பேக்கையும் பைகளையும் சோதனை செய்கிறார்கள். நினைத்து பாருங்கள், இமாம் புகாருடைய அந்த பையும் சோதனை செய்யப்படுகிறது. ஆனால் 1000 தீனார்களை பெற்றுக்கொள்ள முடியவில்லை. இப்பொழுது இறங்கி எல்லோரும் நடந்து செல்லக்கூடிய சமயம், அந்த நேரத்தில் அந்த யார் தனக்கு 1000 தீனார்களை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திட்டம் தீட்டினாரோ அவரை அழைக்கிறார். இமாம் புகாரி, யா குலாம், ஓ சிறுவனே நில்லு. நேரா போறாரு. நேரா போய் சொல்கிறார், என்னிடத்தில் நீ காமிக்கும் போது 1000 தீனார்கள் வைத்திருந்தாய் அல்லவா, அது எங்கே? 1000 தீனார்கள் உன்னிடத்தில் இருப்பதாக என்னிடத்தில் காட்டினாயே, அந்த பணம் எங்கே என்று கேட்டவுடன் இமாம் அவர்கள் உடனே பதில் சொன்னார்கள், அல் கைதுஹா ஃபில் பஹ், நான் அதை அன்றைய தினம் நீ எப்பொழுது திட்டம் தீட்டினாயோ உடனே அதை யோசிக்காமல் கடலில் தூக்கி வீசிவிட்டேன், கடலில் தூக்கி போட்டு விட்டேன். இதை கேட்ட உடனே அந்த நபர் கேட்கிறாரு, கைஃப சபர்த அலா ரியாஇ ஹாதல் மாலில் அதீம், 1000 தீனார்களை கடலில் தூக்கி போட்டாயா? எப்படி இவ்வளவு பெரிய பணத்தை தூக்கி கடலில் வீசிவிட்டு நீ இப்படி நிம்மதியாக எப்படி இதில் இருக்கிறாய்? உன்னால் எப்படி தாங்கிக் கொள்ள முடிகிறது?
என்று கேட்டவுடனே இமாம் புகாரி சொன்னார்கள், யா ஜாஹில், ஓ மூடனே, ஓ மடையனே, என்ன காரியம் பார்த்து விட்டாய்? நானோ எனது வாழ்க்கையை, என் வாழ்க்கையை முழுவதுமாக என் நபியினுடைய ஹதீஸை ஒன்று திரட்டுவதற்காக வேண்டி நான் பயணம் புறப்பட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன் அல்லவா? ஆனால் நீ என் மீது திருட்டு பட்டம் கட்ட பார்த்தாய். ஒருவேளை அப்படி திருட்டு பட்டம் கட்டி என் கரத்தில் இருந்து 1000 தீனார்களை மக்கள் பெற்றுக்கொண்டால் என்ன சொல்வார்கள்? இன்னைக்கு பேசுகிறோமே சஹீஹுல் புகாரி, அந்த ஹதீஸ் புத்தகத்தில் ஒரு செய்தி வந்தால் அதற்கு பிறகு மாற்று கருத்தை இல்லை என்று பேசுகிறோமே, அந்த நம்பகத்தன்மை வந்தது இப்படிப்பட்ட இமாமுடைய தியாகத்தின் பின்னால் தான். இன்றைக்கு ஒரு கூட்டம் அந்த ஹதீஸையே மறுத்துக்கிட்டு இருக்கு, அது வேற. இன்றைக்கு ஒரு கூட்டம் இப்படிப்பட்ட இமாம் அவர்கள் கஷ்டப்பட்டு தொகுத்த ஹதீஸையே ஒரு கூட்டம் மறுக்கிறது. இந்த சம்பவம் எல்லாம் உண்மையாக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும்? புக்கே இமாம் புகாருடைய புத்தகத்தை தூக்கி போட்டிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஆக இப்படிப்பட்ட ஒரு தியாகத்திற்கு பின்னால் வந்ததுதான் இமாம் புகாரி அவர்களுடைய ஹதீஸ் புத்தகங்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, இவர்களை உருவாக்கியது அவருடைய தாயினுடைய கொள்கை. தனது மகனை மிகப்பெரிய ஒரு முஹத்திஸாக, மிகப்பெரிய ஒரு ஹதீஸ் துறை அறிஞராக ஆக்க வேண்டும் என்று. இன்றைக்கு நம்முடைய சிந்தனை நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எப்படி போயிட்டு இருக்கு? நம்முடைய சிந்தனை எப்படிப்பட்ட ஒரு சிந்தனையே போயிட்டு இருக்குது? சிந்தனை செஞ்சு பாருங்க. அல்லாஹ் பாதுகாக்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், கண்ட கூத்தாடிகள் எல்லாம் இன்றைய தினத்தில் எனது நேசத்திற்குரியவன், விளையாட்டில் விளையாடக்கூடிய விளையாட்டு வீரனுக்காக வேண்டி ரோட்டில் நின்று என் சகோதரனோடு சண்டை போட தயார், என் குடும்பத்தோடு சண்டை போட தயார். அவனுக்கு யார் என்று கூட நம்மளுக்கு தெரியாது. இன்றைக்கு இளம் சமூகம் அவனுக்கு யார் என்று கூட தெரியாது. பணங்களை வாங்கி கொண்டு, கோடிகளை வாங்கி கொண்டு, அவன் தோட்டாலும் ஜெயிச்சாலும் அவனுக்கான காசு வந்துருச்சு. ஆனா இன்னைக்கு நாம முச்சந்தில நின்று சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இளைஞர்கள் அந்த டீம் தான் ஜெயிக்கும், இந்த டீம் தான் ஜெயிக்கும், அவர்கள் தான் இவர்கள் தான் என்று என்ன கிடைக்க போகிறது? எதை உருவாக்கி வைத்திருக்கிறோம்? அதுவா நம்முடைய லட்சியம்? அதுவா நம்முடைய லட்சியம்? சிந்தனை செஞ்சு பாருங்க. புர்கா எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு ஆடை, ஒரு பெண்ணை பாதுகாப்பதற்காக வேண்டி எப்படியெல்லாம் இஸ்லாமிய மார்க்கம் சொல்லுகிறது. அந்த ஆடையை அணிந்து கொண்டு இன்றைக்கு சில படத்திற்கான ரிவ்யூ கொடுக்கிறாங்க பெண்கள். அல்லாஹ் பாதுகாக்க. போய் பாருங்க, நல்லா இருக்கு. போய் பாருங்க, நல்லா இருக்கு. எதற்கு? பாவம் செய்வதற்கு. எல்லாம் கூட்டு கூட்டா வாங்க, எல்லாம் உட்கார்ந்துருப்போம். பாவம் செய்வதற்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு இஸ்லாமிய ஆடையை போட்டுக்கொண்டு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது பாவத்தின் பால். அப்ப எதை நோக்கி நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம்? அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் யாரை நேசித்துக் கொண்டிருக்கிறோம்? யாருடைய நேசம் உள்ளத்தில் அமர வேண்டும்? இளைஞர்களுக்கு ஒரு சின்ன ஒரு பதிவு, ஒரு சஹாபியினுடைய நேசத்தை நான் சுருக்கமாக பதிவு செய்கிறேன். கண்ட கூத்தாடிகளை எனது உள்ளத்தில் நான் நிறுத்தி வைத்திருக்கிறேனே, என் நபியினுடைய நேசம் எந்த அளவுக்கு உள்ளத்தில் இருக்கிறது? எப்படிப்பட்ட ஒரு நபி நமக்காக எப்படி எல்லாம் பாடுபட்டார்கள்? அன்பார்ந்தவர்களே, ஒரு சஹாபி ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு தஆலா இவர்கள் கடத்தப்பட்டு அடிமையாக விற்கப்படுகிறார். சின்ன வயது, கடத்தப்பட்டு அடிமையாக விற்கப்படுகிறார். கைமாறி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய கரத்தில் வருகிறார் அடிமையாக. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அன்பளிப்பாக ஸைதை கொடுக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் மிக அற்புதமான முறையில் ஸைதை பார்த்துக் கொள்கிறார்கள். அடிமை என்றாலே விடுதலையை போக வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய எண்ணமாக இருக்கும். இன்றைய காலத்தில் அடிமை அல்ல. அன்றைய காலத்தில் அடிமையாக இருக்கக்கூடியவர்கள் எப்படியாவது நாங்கள் வெளியேற வேண்டும், விடுதலையாக வேண்டும் என்பதுதான் முழுக்க ஒரு எண்ணமாக இருக்கும். இவர் கடத்தப்பட்டு விற்கப்பட்டு இருக்கிறார். இவருடைய குடும்பம் இவரை நாள் கணக்காக தேடுகிறார்கள். ஒரு கட்டத்தில் முஹம்மது என்பவரிடத்தில் அவர் அடிமையாக இருக்கிறார் என்ற செய்தி போகிறது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்பொழுது அந்த குடும்பம் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் வருகிறார்கள். முஹம்மது அவர்களே, உங்களிடத்திலே எனது மகன் அடிமையாக இருப்பதை கேள்விப்பட்டோம். எவ்வளவு பணம் வேண்டுமானாலும் தருகிறோம், அவனை எங்களுக்கு கொடுத்து விடுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இதை விட சிறந்த ஒன்றை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? நான் அவரை அழைக்கிறேன். அவர் வந்தால் நீங்கள் கூட்டிச் செல்லுங்கள் என்று ஸைதை அழைக்கிறார்கள். ஸைத் வருகிறார். வந்தவுடன் கேட்கிறார்கள், மன் ஹாதானி, 2 பேர் வந்திருக்கிறாங்க உன்னை தேடிக்கிட்டு,
இது யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? இது யாரும் தெரியுதா? சொன்னார், சொல்கிறார், ஹாதா அபி, இது எனது தந்தை, வந்திருப்பது எனது தந்தை. இன்னொருவர், வஹாதா அம்மி கஅபுன், எனது சின்ன வாப்பா. அடையாளம் தெரிகிறது, சின்ன வயது அடையாளம் தெரிகிறது, வாப்பா இது சின்ன வாப்பா. 2 பேரும் வந்திருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஃபகால், அல்லாஹ்வுடைய தூதர் ஸைதிடத்தில் சொன்னார்கள், கது கையர்துக், உனக்கு நான் தேர்வு செய்யக்கூடிய அனுமதியை கொடுக்கிறேன். இன் ஷி'த மதைத மஅஹுமா, நீங்கள் விரும்பினால் அவங்களோட போலாம், போய்கிட்டே இருங்க. நீங்கள் விரும்பினால் என்னோடு இருக்கலாம், நீங்கள் விரும்பினால் உங்கள் தந்தையோடு சென்று விடுங்கள், நீங்கள் விரும்பினால் என்னோடு இருக்கலாம், உங்களுடைய விருப்பம். இந்த கேட்ட உடனே வரலாற்றில் பதிவு செய்கிறார்கள், ஃபிகைர் இப்தாயின், ஃபிகைர் இப்தாயினா கேட்ட உடனே டக்குன்னு பதில் சொல்லுவோம் பாருங்க, அந்த பதில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்கள் விரும்பினால் உங்களுடைய குடும்பத்தோடு செல்லலாம், என்னோடு இருக்கலாம். ஃபிகைர் இப்தாயின் ஃபலா தரத்துதின், எந்த விதமான தடுமாற்றம் இல்லாமல், எந்த விதமான யோசனையும் இல்லாமல் வாழ்ந்தால் உங்களோடு தான் யார சொல்லலாம். என் வாழ்க்கை இந்த பூமியில் கழிந்தால் அது உங்களோடு தான் யார சொல்லலாம். இந்த வாசகத்தை கேட்ட தந்தைக்கு எப்படி இருக்கும்? எத்தனை காலங்கள் தேடி இருக்கிறார்கள் மகனை, எத்தனை காலங்கள் தேடி அலைந்திருக்கிறார்கள். வாழ்ந்தால் உங்களோடு தான் என்று கண்ணுக்கு முன்னால் தந்தை நிற்கும் பொழுதும், கண்ணுக்கு முன்னால் தனது சின்னப்பா நிற்கும் பொழுதும் இருந்தால் உங்களோடு தான். உடனே சொன்னார்கள், தந்தை சொல்கிறார், வைஹக்க யா ஸைத், என்ன ஒரு நாசம் செய்தே, என்ன ஒரு நாசம். வைஹக்க யா ஸைத், ஸைத் என்ன ஒரு நாசம், நீ என்ன எந்த ஒரு விஷயத்தை தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறாய். ஸைத், கொத்தடிமையாக வாழ்வதையா நீ தேர்ந்து செய்திருக்கிறாய்? நீ கொத்தடிமையாக வாழ போகிறாயா? உனது தந்தைக்கும் தாய்க்கும் எதிராக அவர்களை விட்டுவிட்டு இங்கு நீ அடிமையாக வாழ போகிறாயா என்று சொல்லும் பொழுது செய்து சொன்ன வார்த்தை, இன்னி ரஅய்து மின் ஹாதா ரஜுல் ஷைஆ, வாப்பா இந்த நபர்கிட்ட ஏதோ ஒன்று நான் பார்க்கிறேன் வாப்பா, அவரை விட்டு என்னால் வர முடியாது, இந்த நபரிடத்தில் நான் ஏதோ ஒன்றை பார்க்கிறேன், என்னால் வர முடியாது வாப்பா. செய்து சொன்ன வார்த்தை உண்மை அதுதான். நான் என் நபியை விட்டு சென்றால் என் நபியுடைய முகத்தில் வரக்கூடிய சிரிப்பை பார்க்க முடியாது, என் நபியுடைய பேச்சை பார்க்க முடியாது, என் நபியுடைய பேச்சை கேட்க முடியாது, நபியோடு ஒன்றாக இருக்க முடியாது, நபியோடு ஒன்றாக நேரத்தை கழிக்க முடியாது. வாழ்ந்தால் நபியோடு தான். இன்றைக்கு எப்படிப்பட்ட நேசத்தை நம்ம வச்சிருக்கிறோம் சிந்தனை செஞ்சு பாருங்க. மார்க்க அறிவு இல்லாததினால் யார் யாரையோ நேசிக்கக்கூடியவர்களாக மாறிக்கொண்டிருக்கிறோம். மார்க்கத்தினுடைய வாடை கூட இல்லாமல் நாட்களை கழித்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் ட்ரெண்டிங் என்று சொல்லிக்கிட்டு என்ன போகுது தெரியுமா? கலப்பு திருமணம். கலப்பு திருமணம் எப்படி இன்னைக்கு மார்க்கம் பேசுறாங்க. நான் இஸ்லாமாக இருக்கிறேன், அவர் இஸ்லாம் அல்லாஹ்வாக இருக்கிறார், 2 பேருக்கு மத்தியில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் புரிதல் இருக்கிறது. அவருடைய மதத்தின் சம்பந்தமாக நான் எதுவும் பேச மாட்டேன், எனது மதத்தின் சம்பந்தமாக அவர் எதுவும் பேச மாட்டார், நாங்கள் கணவன் மனைவியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை இன்னைக்கு கேட்கிறான். நான் புர்காலாம் போட்டிருக்கேன் பாத்தீங்களா, நான் புர்காலாம் போட்டிருக்கிறேன், அவர் அவருடைய வணக்க வழிபாட்டில் ஈடுபடுறாரு, நான் என்னுடைய வணக்கம் வழிபாட்டில் ஈடுபடுறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நஅூதுபில்லா. அந்த திருமணமே சென்றார் விபச்சாரம், ஜினா. சாதாரணமாக முறையில் இன்னைக்கு இவங்க விளங்கி வைத்திருக்கக்கூடிய மார்க்கம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்று தன்னுடைய எண்ணத்திற்கு ஏற்ப தன்னுடைய இஷ்டத்திற்கு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளலாம் என்று நினைப்பு. இஸ்லாமிய மார்க்கம் எப்படி வாழ வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறதோ அப்படித்தான் வாழ வேண்டும். முஸ்லிம் என்பவன் கட்டுப்பட்டவன், நபிக்கும் இறைவனுடைய சொல்லுக்கும் கட்டுப்பட்டவன் தான் முஸ்லிம். தன்னுடைய இஷ்டத்திற்கெல்லாம் மார்க்கத்தை வளைக்க முடியாது. ஆனா இன்னைக்கு கலப்பு திருமணத்தை ஆதரிக்கக்கூடிய எத்தனையோ பேர்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். சிந்தனை செஞ்சு பாருங்க அன்பாந்தவர்களே. அப்போ கலப்பு திருமணத்தை நீங்க கூடாதுன்னு சொன்னா அப்போ மத்த இஸ்லாம் இருக்கக்கூடிய ஆணும் பெண்ணும் விரும்பி கொள்ளலாமா? ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் தனிமையில் இருந்தால் 3ஆவதாக ஷைத்தான் இருப்பான் ரசூலுல்லாஹ் சொன்னார். சிந்தனை செஞ்சு பாருங்க. ஆனா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக அந்நிய பெண்களுடன் பேசுவது, பழகுவது, இளைஞர்கள் சாதாரணமாக சாட்டிங் செய்வது, ஆன்லைனில் தாவா செய்வது, யார் அனுமதி கொடுத்தது? ஆன்லைனில் தாவா செய்வதற்கு உனக்கு தனிப்பட்ட முறையில் பெண்களிடத்தில் யார் அனுமதி கொடுத்தது? ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு பெண்ணிடத்தில் பேசுவதற்கு யார் அனுமதி கொடுத்தது? மார்க்கம் பேசுகிறதா? ஆனா இன்னைக்கு நாம நம்முடைய இஷ்டத்திற்கு
எது வேணாலும் செய்து கொள்ளலாம். அப்படி அல்ல. அன்பான இஸ்லாமிய சொந்தங்களை, உறவுகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் மிக அழகான முறையில் நமது இஸ்லாமிய மார்க்கத்தை கொடுத்திருக்கிறார்கள். அதை அப்படியே பின்பற்றுவதுதான் நம்முடைய கடமை. அதை விட்டுவிட்டு என்னுடைய சிந்தனைக்கு ஏற்ப, என்னுடைய சுயலாபத்திற்கு ஏற்ப, என்னுடைய ஆசைக்கேற்ப, இச்சைக்கேற்ப நான் வளைத்துக் கொள்வதல்ல இஸ்லாம். இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எப்படி கற்றுத்தந்தார்களோ அப்படியே தான் சஹாபாக்கள் பின்பற்றினார்கள். அப்படியே தாபியங்கள், தாபியங்கள், நம்முடைய இமாம்கள் அதே வரிசையில் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது அப்படித்தான் நாங்கள் செல்ல வேண்டுமே தவிர என்னுடைய இஷ்டத்திற்கு, என் கருத்துக்கு ஏற்ப நான் முடிவு செய்து இஷ்டத்திற்கு நாம் மார்க்கத்தை பின்பற்ற முடியாது. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ் குர்ஆனில் பதிவு செய்கிறான், ஒரு இஸ்லாம் அல்லாத பெண், ஒரு இஸ்லாம் அல்லாத பெண் அழகிலேயோ அந்தஸ்திலேயோ குடும்பத்திலேயோ எப்படியோ இருக்கலாம், வலவ் அஜபத்கும், உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய பெண்ணாக இருந்தாலும் சரி, அதை காட்டிலும் ஒரு மூமினான அடிமை பெண் உனக்கு சிறந்தவள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். அவள் எவ்வளவு பெரிய ஆச்சரியத்துக்கு உள்ள ஒரு பெண்ணாக இருந்தாலும், உலகத்திலே இப்படிப்பட்ட ஒரு பெண் இல்லை என்று பறைசாட்டக்கூடிய பெண்ணாக இருந்தாலும், அப்படிப்பட்ட ஒரு குடும்பமே இல்லை என்று பேசக்கூடிய பெண்ணாக இருந்தாலும், அவள் இஸ்லாம் இல்லை என்று சொன்னால் அவளை திருமணம் செய்வது உனக்கு செய்கிறான். அதை காட்டிலும் அடிமையான ஒரு பெண் சிறந்தவள் உனக்கு அல்லாஹ் பதிவு செய்கிறான். நமக்கு அல்லாஹ் நம்மை எப்படி பதிவு செய்கிறான் அதே மாதிரி அடுத்த தொடர்ந்து அல்லாஹ் ஆண்களுக்கு பதிவு செய்வான். ஒரு ஆண் எவ்வளவு மிகப்பெரிய ஒரு அந்தஸ்தில் இருந்தாலும், சொத்து சுகத்தில் இருந்தாலும், அவன் இஸ்லாத்தில் இல்லை என்றால் அவனை திருமணம் செய்வதை விட ஒரு அடிமையான ஆணை திருமணம் செய்வது உமக்கு சிறந்தது என்று அல்லாஹ் பெண்களுக்கு அல்லாஹ் பதிவு செய்வான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, கடைசியாக அல்லாஹ் அந்த ஆயத்தினுடைய இறுதியில் சொல்லும் பொழுது, உலாயிக எதுஊன், அவர்களெல்லாம் அழைக்கிறார்கள் இலன்னார், நரகத்தின் பக்கம் உங்களை அழைக்கிறார்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான். ஆனால் வல்லாஹு யதுஊ இலல் ஜன்னah, அல்லாஹ்வோ உங்களை சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறான், பாவ மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறான். அப்படி நீங்கள் சென்று விட வேண்டாம், வந்து விடுங்கள். அப்படிப்பட்ட ஒரு வேலை நமக்கு வேண்டாம். மார்க்கம் தடை செய்ததை நாம் செய்ய வேண்டாம். அல்லாஹ் சொல்லுகிறான், அவர்கள் நரகத்தின் பக்கம் உன்னை அழைக்கிறார்கள், நீ செல்லாதே மனிதா, நீ சென்று விடாதே, நீ வா, அல்லாஹ்வாகிய நான் உன்னை நரகத்தின் பக்கத்தை விட்டு சொர்க்கத்தின் பக்கம் அழைக்கிறேன், வா, மக்ஃபிரத்தின் பக்கம் அழைக்கிறேன், வா, பாவ மன்னிப்பின் பக்கம் அழைக்கிறேன், வா, நீ வா மனிதா என்று அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு அழைப்பை கொடுக்கிறான். ஆனால் எதை நோக்கி நாங்கள் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறோம்? அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, நாம் இதையெல்லாம் அறிய வேண்டும் என்று சொன்னால், இஸ்லாத்துடைய சட்ட திட்டங்களை புரிய வேண்டும் என்று சொன்னால், நாங்கள் மார்க்க கல்வி கொஞ்சமாவது படிக்க வேண்டும். நமது பிள்ளையை டாக்டராக ஆக்கலாம், மார்க்கம் தடை விதிக்கவில்லை. நமது பிள்ளைகளை இன்ஜினியராக ஆக்கலாம், வக்கீலாகலாம், ஆக்க வேண்டும். இதில் எந்த விதமான தடையும் அல்ல. ஆனால் அவன் குர்ஆனோடும் ஹதீஸோடும் பயணம் செய்யக்கூடியவனாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் எவ்வளவுதான் படிப்பில் உயர்ந்து சென்றாலும் அவன் பணத்தை பார்த்தால் அனிதம் செய்யக்கூடியவனாக மாறலாம். வக்கீலாக இருக்கும் பட்சத்தில் அவன் அநீதிக்காக வேண்டி ஆஜராகலாம். டாக்டராக இருக்கும் பட்சத்தில் பணத்திற்காக வேண்டி இல்லாததை சொல்லி வசூல் செய்யலாம். இப்படி எதை வேண்டுமானாலும் செய்யலாம். மன் கஷ்ஷா ஃபலைஸ மின்னா, எவர் ஏமாற்றுவார்களோ அவன் நம்மை சார்ந்தவர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அதை உள்ளத்தில் பதிந்திருந்தால், ஆஹா நாங்கள் ஏமாற்றுகிறோம், ஏமாற்றி நாம் பணத்தை வாங்குகிறோம், இது நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துவிடும் என்று அந்த உள்ளத்தில் அந்த பயம் இருக்கும் என்று சொன்னால், எவ்வளவு உயரத்தில் போனாலும் அவன் மார்க்கத்தை விட்டு விலக மாட்டான். இந்த உலகமும் அவனுக்கு செம்மையாக இருக்கும், நாளை மறுமையிலும் மிக செம்மையான முறையில் சொர்க்கத்தினுடைய சிட்டுகளாக அவன் பறந்து செல்வான். அன்பான இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, இந்த மார்க்க படிப்பு என்பது பிள்ளைகளுக்கு மட்டும்தானா? பிள்ளைகளை மட்டும்தான் படிங்கள் என்று சொல்ல வேண்டுமா? அறிந்து கொள்ளுங்கள் என்று. எங்களுக்கும் வயதாகிவிட்டது, நாங்கள் எப்படி படிப்பது? இமாம்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு படிப்பனையாக இருக்கிறது. இன்றைக்கு பதிவு செய்கிறோமே, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய ஃபிக்ஹுனுடைய மேதை. அவர்களுடைய ஃபிக்ஹுனுடைய மேதை அவர்களை அடித்துக் கொள்வதற்கு யாரும் நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அறிஞர். வரலாற்றில் சொல்லக்கூடிய 4 இஸ்லாத்தினுடைய தூண்களில் ஒரு தூணாக நின்று முழுக்க முழுக்க மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு இமாம், மிகப்பெரிய ஒரு இமாம். அவர்களுக்கு பின்னால் தான் ஐமி அர்பா என்று சொல்லக்கூடிய 4 இமாம்கள், இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, 4 இமாம்கள். மூத்தவர்
தாபியில் அடங்கியவர் இமாம் அபு ஹனீஃபா. ஆனால் இமாம் அபு ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கல்வி கற்க சென்றது 25 வயதிற்கு மேல் தான் சென்றார்கள். இன்றைக்கு மிகப்பெரிய ஒரு ஆலிமாக, மிகப்பெரிய ஒரு சட்டத்துறையினுடைய வல்லுநராக இருக்கக்கூடியதை நாங்கள் பார்க்கிறோம். 25 வயது. அது மாத்திரமல்ல, இமாம் இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அதிகமாக கேள்விப்பட்டிருப்போம். இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுக்கு ஒரு 50 வயது இருக்கும். 50 வயது இருக்கும்போது இல்முல் கிராத் என்ற குர்ஆன் ஓதக்கூடிய விஷயங்கள் எப்படிலாம் ஓதலாம், எப்படிலாம் அருளப்பட்டது என்ற அந்த குர்ஆனுடைய கிராத்துடைய விஷயத்தை படிக்க வேண்டும் என்று 60 வயதில் அவர்களுக்கு ஆசை வருகிறது, 50 வயதில் ஆசை வருகிறது. 2 விதமாக பதிவு செய்கிறார்கள். என்ன செய்கிறார்கள் தெரியுமா? தன்னுடைய மகன் இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய 15 வயது சிறுவன், அவரை கைப்பிடித்து அழைத்து சென்று ஒரே மஜ்லிஸில் தகப்பனும் மகனும் ஒரே மஜ்லிஸில் அமர்ந்து படித்த வரலாறு இருக்கிறது. ஒரே மஜ்லிஸில் அமர்ந்து படிக்கிறாங்க. 15 வயது சிறுவன் அதே இல்முல் கிராஅத்தை படிக்கிறார். தகப்பன் 50 வயது 60 வயது ஆகிறது, அவரும் படிக்கிறார். இமாம் இப்னுல் ஜௌசி மிகப்பெரிய ஒரு இமாம். அது மாத்திரமல்ல, இமாம் அஹ்மத் அல் கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் அஹ்மத் அல் கைஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவர்களுக்கு 70 வயது ஆகிறது. 70 வயது ஆகும் பொழுது ஹதீஸ் துறையை படிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். தாடியெல்லாம் நிறைத்து போய்விட்டது. 70 வயது ஆகிவிட்டது. மஜ்லிஸுக்கு செல்கிறார், அமர்கிறார். அங்கு இருக்கக்கூடியவர்கள்லாம் யார் இருப்பார்கள்? 15 வயது 20 வயது சிறுவர்கள்லாம் இருப்பார்கள். சொல்லுகிறார்கள், இவர்களை கேலி கிண்டல் செய்கிறார்கள், எள்ளி நகையாடுகிறார்கள். இமாம் அதை பொருட்படுத்தவே இல்லை, அதை பொருட்படுத்தவே இல்லை. யார் என்ன சொன்னால் என்ன, நான் ஹதீஸுடைய கலையை படிக்க வேண்டும், அதை அறிந்து கொள்ள வேண்டும் என்று அமர்கிறார், படிக்கிறார்கள். அதில் மிகப்பெரிய ஒரு தேர்ச்சி பெற்றவராக இமாம் அவர்கள் மாறுறாங்க. அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களை உறவுகளே, ஆக வயது என்பது இஸ்லாமிய மார்க்கத்திற்கு கல்வியை படிப்பதற்கு ஒரு தடை அல்ல. நாம் வெட்கப்படக்கூடாது. வெட்கப்பட்டிருந்தால் மிகப்பெரிய ஆளுமையாக இருக்கக்கூடிய இமாம்கள் நமக்கு கிடைத்திருக்க மாட்டார்கள். அந்த அடிப்படையில் நமக்கு படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்று சொன்னால் கண்டிப்பாக அதை பயன்படுத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். பெண்களும் அதை பயன்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். குடும்ப கல்விகள், மார்க்க கல்விகள், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடக்க வேண்டும், மார்க்கம் எப்படி சொல்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் நாம் பார்க்கிறோம். நமது ஊரில் அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுக்கு மீண்டும் 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 நன்றி செலுத்துவோம். நமது ஊரில் படிப்புக்கான எல்லா விதமான வகைகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். பல ஊர்களுக்கு நடந்து செல்லணும், கடந்து செல்லணும். தங்கி படிப்பதற்கு வசதி இல்லை, குர்ஆனை படிப்பதற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை. பல ஊர்களில் இந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் நமது ஊர்ல அல்ஹம்துலில்லாஹ் பெண்களுக்கு எல்லா துறைகளிலும் நமது ஊரில் இருக்கக்கூடிய அன்னை ஃபாத்திமா பெண்கள் அரபிக் கல்லூரி மிக சிறப்பான முறையில் எல்லா வகையான பெண்களுக்கும், சின்ன பிள்ளையா அவங்களுக்கு மக்தப்ல இருந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையா 1ஆம் வகுப்பு 2ஆம் வகுப்பு 3 4 5 இன்னும் பெரிய பிள்ளையா அவர்களுக்கு மல்லமா வயதானவர்களா குர்ஆன் படிப்பு இன்னும் 3 வருடம் படிக்கக்கூடிய முபல்லிகா படிப்பு என்று எல்லா விதத்திலும் பெண்கள் வந்த அங்கு தயாராக படிப்பு இருக்கிறது. ஆனால் வருவதற்கு நாங்கள் தயாராக இல்லை. எல்லா விதத்திலும் படிப்பை கொடுப்பதற்கு அங்கு தயாராக இருக்கிறார்கள். அதே போன்று நமது ஆண் பிள்ளைகள் படிப்பதற்கும் நமது ஊர்ல எல்லா இடத்திலும் மதரசாக்கள் நடக்கிறது. எல்லா இடத்திலும் மதரசாக்கள் நடக்கிறது. நாம் எந்த மதரசால வேண்டுமானாலும் நம்ம சேர்க்கலாம். நமது பிள்ளை என்ன செய்யணும்? ஓதணும். நமது பிள்ளை குர்ஆனுடைய கல்வியை பெறணும், குர்ஆனை புரியணும். இந்த மதரசா தான் ஓதுவதுனா இல்லை, எங்கு நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ, எங்கு நாம் படிக்கக்கூடிய ஒரு ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுப்பானோ கண்டிப்பான ஒரு நம்ம படிக்கக்குள்ளாக இருக்கணும். அன்பார்ந்த இஸ்லாமிய சொந்தங்களே, உறவுகளே, அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியை நாங்கள் படிக்கக்கூடியவர்களாக இருப்போம். வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் எப்படியாவது அந்த இடத்துல நம்ம உட்கார்ந்து படிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அமைத்துக் கொள்வோம். எவ்வளவு வயதானாலும் பரவாயில்ல. வயதானவர்கள் படிக்க ஆசைப்படுகிறீர்களா? கண்டிப்பான முறையில் மதரசாவை அணுகுங்க. கண்டிப்பாக அதற்கான ஏற்பாடுகளை நம்ம நிர்வாகிகள் கண்டிப்பாக செய்வார்கள் இன்ஷா அல்லாஹ். அந்த அடிப்படையில் மார்க்க கல்வியை நாங்கள் அதிகமாக படிப்போம். உலக கல்வியை எவ்வளவு படித்தாலும் மார்க்க கல்வியோடு இணைந்து பயணம் செய்யக்குள்ள ஆகுவோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையில் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் நபியோடு ஒன்றாக நாம் எல்லாம் கைகோர்த்து ஊரோடு ஒன்றாக நடைபோடக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் நமக்கு தந்தருள வேண்டும் என பிரார்த்தனை செய்தவனாய் எனது உரையை நான் நிறைவு செய்கிறேன். ஹாதா மஇன்னி வஇம்மு இந்தல்லாஹ் கூலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் அஸ்தக்ஃபிரு அன்னி வஅன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.